ஆல் இண்டியா கோட்டா தேர்ட் ரவுண்டில் நாங்கள் இன்னும் சாய்ஸ் லாக்கிங் பண்ண முடியல சார். தமிழ்நாட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம், சாய்ஸ் ஃபில்லிங் இன்னும் பண்ண முடியல. நாங்கள் வந்து கர்நாடகா, சென்டாக் மாதிரியான கவுன்சிலிங்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். அங்கேயும் தேர்ட் ரவுண்ட் வந்து எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, டேட் எதுவும் வரல. இந்த மாதிரி பல்வேறு தரப்பட்ட கேள்விகள், சந்தேகங்கள் நிறைய பேர் நமக்கு ஃபோன் பண்ணி கேட்க தான் செய்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே பதில் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எம்சிசி எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான். இன்றைக்கி காலையிலேருந்து எம்சிசியினுடைய ஆல் இண்டியா கோட்டா வெப்சைட் பார்த்திங்கன்னா வேலை செய்யவே இல்லை. நமக்கு இப்போதைக்கு எம்சிசியிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான லேட்டஸ்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்க்ராலிங்கில் பிடபிள்யூடி போர்ட்டல் வந்து 16ஆம் தேதி வரைக்கும் ஓப்பனில் வச்சிருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. விச் மீன்ஸ் 16ஆம் தேதி ஒரு பிடபிள்யூடி மாணவர் தங்களுடைய பிடபிள்யூடி எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டை வாங்குறாரு அப்படின்னா, தென் அவருக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதனால் சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் இன்னைக்கு முடிவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இல்லை. 16ஆம் தேதிக்கு மேலே, அதாவது நாளையோ அல்லது நாளை மறுநாளோ தான் இருக்கும். அஃபீஷியலாக இப்போ வரைக்கும் எந்த அப்டேட்டும் வரலை. பிடிஎஃப் விடுறாங்களா அல்லது ஸ்க்ராலிங்கில் அப்டேட் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இந்த வீடியோவை 6:30க்கு ரெக்கார்ட் பண்ணுறோம். ஆஸ் ஆஃப் நவ் எந்த அப்டேட்டும் வரல. ஏதாவது அப்டேட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் பதிவு செய்வோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தமிழ்நாட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. எம்சிசி டிலே பண்ணுறதுனால தமிழ்நாடு கவுன்சிலிங்கும் டிலே பண்ணுறாங்க. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுக்கும் டேட், ஷெடியூல் இந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. ஒன்ஸ் எம்சிசி ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் டேட்டு கொடுத்துக்குறோன்னு சொல்லி தமிழ்நாடு கொஞ்சம் தெளிவாக யோசித்து முடிவெடுத்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்மளும் வெயிட் பண்ண தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது. வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் பதிவு செய்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.